இலங்கை கடற்படையினுடைய தொடர் சிறைபிடிப்பினால படகுகளை இயக்க முடியாம நிறைய படகு பல லட்சம் ரூபாய் நஷ்டத்துல நங்கரம் போட்டு கிடக்குறாங்க. நைட் அடிச்ச திடீர்னு வந்த காத்து மழையில ஒரு படகு இந்த புதிய இறங்குதளத்துல மோதி இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த படகுக்கு சேதாரம் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டு இந்த மாதிரி காத்தடிக்கிற காலங்கள்ல நிறைய படகுகள் இந்த காத்துனால உடைஞ்சு மூழ்கி போகுது. பல லட்சம் ரூபாய் சேதாரம் ஏற்படுது. அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு ராமேஸ்வரம் துறைமுகத்துல ஒரு தூண்டில் வளைவு அமைச்சு கொடுங்கன்னு கேட்டா இன்னைக்கு தங்கச்சி மடத்துல தூண்டில் வளைவு மேல நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த சேதமடைந்த படகுக்கு அரசு இழப்பீடு வழங்கி அந்த ஏழை மீனவனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். ஏன்னா ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்டு அங்கே அரசுடமாக்கப்பட்டு இன்னைக்கு நிற்கதையா நின்றுகிட்டு இருக்கான். மீனவ தொழிலாளர்கள்லாம் அச்சத்துல மாற்று மாநிலங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எப்படியோ சுபிட்சமா இருந்த இந்த ராமேஸ்வரம் துறைமுகம் படிப்படியா இன்னைக்கு படகுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆகையினால இன்னைக்கு இந்த படகு ஜட்டியில மோதி இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல சேதாரம் ஏற்பட்டிருக்கு. அரசு அதிகாரிகள் உடனடியாக அந்த படகை ஆய்வு செய்து அவர்களுக்கு உண்டான இழப்பீடு வழங்கணும். இது போக எத்தனை படகுகள் உடைஞ்சிருக்குன்னு தெரியல, அதை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த சேதம் அடைஞ்ச அத்துணை படகுகளுக்கு அரசு இழப்பீடு வழங்கி அந்த ஏழை மீனவனை வாழ வைக்கணும் சொல்றதுதான் மீனவருடைய கோரிக்கை.